இன்னைக்கு தைப்பூசம் காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்டார் கோலம் போட்டுட்டு சரவண பவ அப்படின்னு சொல்லி முருகருக்கு உகந்த மந்திரத்தை எழுதிட்டு வெற்றிலை தீபம் போடுறதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு இன்னைக்கு காலையில் இருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தைப்பூசம் சொன்னாலே ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு நாள்னே சொல்லலாம். முருகருக்கு உகந்த நாளான தைப்பூச நட்சத்திரத்தில் இன்னைக்கு பௌர்ணமியோட சேர்ந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்குங்க. இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணுறது? அதனால் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி காலையில் பூஜை தொடங்குறதுக்காக சாமிக்கு தேவையான பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இனிப்புக்கு தேவையான கற்கண்டு ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் விளக்கோட நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6 முகம் கொண்ட வெற்றிலை தீபத்தை ஏற்றியாச்சுங்க. நெய் ஊற்றி தான் ஏற்றணும். வெற்றிலையோட காம்பை நம்ம கிள்ளிட்டு முருகனுக்கு உகந்த கலரான சிகப்பு நிறப்பூவை முருகனுக்கு படைச்சாச்சுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தைப்பூசம் விரதம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மன நிறைவோட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தோட முருகரை நம்ம வீட்டுக்கு அழைச்சாச்சுங்க. காலையில் இருந்து கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு தைப்பூசம் இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தைப்பூசம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் நம்ம தைப்பூசம் கோயிலுக்கு போக போகிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதற்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வரும். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சப்போர்ட்